ஸோ ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்டிங்க்கு வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஃபாலோயிங் டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எழும்பி நீங்கள் வந்து உங்களோட கோல்கேட் டூத் பேஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க. அண்ட் ஆஃப்டர் ப்ரஷிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க. அண்ட் நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே நீங்கள் வெளியில் வந்து உங்களோட பர்சனல் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் HDFCயில் நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டே யூஸ் பண்ணுற பொருட்கள் அண்ட் அந்த கம்பெனிஸோட பிஸ்னஸஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா யூ கேன் சூஸ் தெம் அஸ் யூர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாக். ஸோ செகண்டாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா மணியும் வந்து ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல மட்டுமே நீங்கள் போட்டுருக்கக்கூடாது. இட் ஷுட் பி டைவர்ஸ். ஃபார் நீங்கள் ஒரு 3 ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடோ ஒரு டெமோ ட்ரேட் வந்து பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அதுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் டோன்ட் எவர் இன்வெஸ்ட் எவ்ரிதிங் அட் ஒன்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்டிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டூ ட்ராப் அஸ் அ லைக் அண்ட் ஃபாலோ ஆர் பேஜ்.